வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் கிரேவி. இது மசாலா எல்லாம் வறுத்தரைச்சி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரு 10 மாதிரி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 3 பல் பூண்டு, இது கூட ஒரு 2 துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு நட்சத்திர பூவும், அப்புறமா ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 துண்டு கிராம்பு, அப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை. நான் வறுக்காத நிலக்கடலை தான் சேர்த்துட்ருக்குறேன். உங்கள்கிட்ட வறுத்த நிலக்கடலை இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க, பரவாயில்லை. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தேங்காய் நல்லா வதங்கி வரணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா வறுபட்டு வரணும். இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்ருக்குறேன். இது காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இவ்வளவும் சேர்த்துட்டு இந்த மசாலாவையெல்லாம் நல்லா வறுத்தெடுத்துடலாம். ஃப்ளேம் நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா இதை வறுத்தெடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 10 மாதிரி சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 3 பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்ருக்குறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். ரொம்ப பொன்னிறம் எதுவும் ஆக வேண்டாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலே போதும். இப்போ இந்த டைமில் ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் இப்போவே நான் இதில் சேர்த்துட்ருக்குறேன். உப்பு முதலை நம்ம சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ இது வதங்குற டைமில் நம்ம ஆற வச்சுட்டு இருந்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கி வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுட்டு இருந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இந்த தண்ணியை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை இப்போ சேர்த்துடலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்ருக்குறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும்.
இந்த மாதிரி நல்லா கொதித்து வர டைமில் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முருங்கைக்காய் குழம்பு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.